Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா meaning of foreign exchange, that is called forex அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது அந்நிய செலாவணி அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது அந்நிய செலாவணி அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய மைய வங்கி தன்னுடைய இருப்பில் வைத்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் பணம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்நிய நாடுகளுடைய பணத்தை, அதாவது யூஎஸ் டாலர் ஆகட்டும், ஜப்பானோட எண் ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரியோட யூரோ ஆகட்டும், இந்த நாடுகளினுடைய பணத்தை தங்கள் கையில் எவ்வளவு வைத்திருக்குது, இருப்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு ஃபாரெக்ஸ், அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரெக்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபாரின் கரன்சி. ஃபாரெக்ஸ்னால் ஃபாரின் கரன்சி குறிக்கும். The mechanism through which payments are affected between two countries having different currency system. அதாவது ரெண்டு கண்ட்ரியோட ரெண்டு கரன்சி சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் கவர்ஸ் மெத்தட் ஆஃப் பேமெண்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் த இன்ஸ்டியூஷன் ஃபெசிலிட்டேஷன் சச் பேமெண்ட். அதாவது இந்த கரன்சிக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், பேமெண்ட்டுக்கு மெத்தட் இருக்கும், மெத்தட் ஆஃப் பேமெண்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது எல்லாத்தையும் கொண்டு இருக்கும். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ஃபாரெக்ஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, அதாவது அந்நிய செலாவணி என்பது ஒரு நாட்டின் பணத்தை மற்ற நாடுகள் பணமாக மாற்றுதல். அதாவது ஃபாரெக்ஸ் இஸ் a system or process of converting one national currency into other national. அதாவது ஒரு நாட்டினுடைய கரன்சி இன்னொரு நாட்டு கரன்சியாக மாற்றுறது அண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பணத்தை அனுப்பும் முறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை மாற்றும் முறை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது யூஎஸ் டாலரில் இந்தியன் ருப்பியாக மாற்றுறது, இந்தியன் ருப்பி யூஎஸ் டாலராக மாற்றுறது. இந்த சிஸ்டமுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அப்படின்னு, இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, அதாவது செலாவணி மாற்று வீதம் அப்படின்னா என்ன. அதாவது இந்திய ரூபாய் நோட்டுக்கு பதிலாக அமெரிக்காவுடைய டாலர் நம்ம எந்த விதத்தில் இருக்குது. இந்திய ரூபாய் நோட்டு ₹1 அமெரிக்க டாலரும், அதாவது ஒரு டாலருடைய மதிப்பு ₹1 அல்லது ஒரு டாலருடைய மதிப்பு ₹75 ₹80 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கவனிங்க, த டிரான்சாக்ஷன் ஆஃப் இந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆர் கேரிட் அவுட் அட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இட் இஸ் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கண்ட்ரி. அதாவது ஒரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் வேல்யூ, உள்நாட்டு பண மதிப்பு எவ்வளோன்னு நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும். Thus exchange rate may be defined as the price paid in the home currency for the units of foreign currency. அதாவது உள்நாட்டு பண மதிப்புக்கு வெளிநாட்டினுடைய பண மதிப்பு எவ்வளவு ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிறத. இதில் 2 ways இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் 2 ways இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 units of foreign currency, foreign money, so many units of the domestic currency. அதாவது ஒரு யூஎஸ் டாலருடைய மதிப்பு, யூஎஸ்டினா யூஎஸ் டாலருடைய மதிப்பு உள்நாட்டு கரன்சிக்கு எவ்வளவு இருக்குது, அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. உள்நாட்டு கரன்சிக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த சர்டன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி டு 1 யூனிட் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. அதாவது வெளிநாட்டினுடைய பணம், அதாவது எத்தனை அலகுகள் வெளிநாட்டு பணம் ஒரு அலகு உள்நாட்டு பணத்திற்கு நிகரானது. இந்த ரெண்டு, அதாவது வெளிநாட்டு அலகுக்கு எத்தனை உள்நாட்டு பணம், உள்நாட்டு அலகுக்கு எத்தனை வெளிநாடுகள் பணம். அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு இஸ் ஈக்குவல் டு எத்தனை ரூபான்னு பாருங்கள், ₹70. ஒரு யூஎஸ் டாலருக்கு, அதாவது ஒரு டாலர் ₹70. ஒரு ரூபாய்க்கு யூஎஸ் டாலர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.42 சென்ட்ஸ் தான். இதில் நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ₹1 கொடுத்தோம்னா அவங்க நமக்கு ஒரு ₹2 கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட ₹1 வாங்கணும் அப்படின்னா, $1 வாங்கணும்னா அவங்களுக்கு நம்ம ₹70 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1947 டாலருடைய மதிப்பும் இந்தியன் கரன்சியோட மதிப்பும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கவனிங்க, $1 இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்தியன் ருப்பி இஸ் ஈக்குவல் டு $1 1947. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1947
ஒரு ரூபாயை கொடுத்தா நீங்கள் $1 வாங்கிடலாம். சரி, அமெரிக்காவில் நீங்கள் $1 கொடுத்து $1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் $1 வாங்கணும் அப்படின்னா நம்ம பண மதிப்பில் ₹70 கொடுத்தா தான் வாங்க முடியும். இதுதான் இதோடைய டெஃபினேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். 1947 ₹1 கொடுத்தா $1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹70 கொடுத்தா தான் $1 வாங்க முடியும். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரன்சி வேல்யூ எந்த வேல்யூ குறைஞ்சிருக்கு, எது அதிகமாக இருக்குது. இப்போ $1 மதிப்பு ₹70, ₹64. அது டெய்லியும் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு ரேட் இதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். டெஃபினிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இது எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்நிய செலாவணி மாற்று வீதம் எப்பொழுது சமநிலை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது the equilibrium exchange rate is that rate which cover a certain period of time keeps the balance of payment in equilibrium. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்து சமநிலையில், அதாவது அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையில் நிறுத்தி வைக்கும் பண வீதம். அதாவது ஈக்லிபிரியம் அப்படின்னா சமநிலை பண மாற்று வீதம் அப்படின்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா சமநிலை பண மாற்று வீதம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அயல்நாட்டு செலுத்து நிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சமநிலையில் நிறுத்தி வைக்கும் பண மாற்று வீதம். எது சமநிலையில் நிறுத்தி வைக்கிறோ அந்த பண மாற்று வீதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலை பண மாற்று வீதம் அப்படின்னு சொல்கிறோம். இது சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேக்னார் நர்கீஸ். அவர் பேர் என்ன? ரேக்னார் நர்கீஸ். இதை டயக்ராமேட்டிக் ஃபார்மில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மின்ட் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அதாவது அயல்நாட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி, செலுத்து சமநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளது மாறும். அக்கார்டன்சி வித் த ஜென்ரல் தியரி ஆஃப் வேல்யூ, எக்ஸாம்பிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் டிமாண்டும் சப்ளையும் எங்கே இன்டர்செக்ஷன் ஆகிக்குதோ, எங்கே ஒன்று வெட்டி கொள்கிறதோ அந்த இடத்துல ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மின் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மின் அட் த பாயிண்ட் வேர் டிமாண்ட் ஃபார் ஃபாரெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ளை ஆஃப் ஃபாரெக்ஸ். அதாவது டிமாண்ட் ஃபார் ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன, அந்நிய செலாவணியினுடைய அதாவது அந்நிய செலாவணி தேவை மற்றும் அந்நிய செலாவணி அளிப்பு, இந்த 2 கோடுகளும் எந்த இடத்துல சந்தித்து கொள்ளுதோ அந்த இடத்துல ஈக்லிபிரியம் ஆகுது. அதாவது அந்நிய செலாவணி சமநிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். கவனிங்க, இப்போ டயக்ராமை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதில் ஒய் ஆக்சிஸில் டாலர் வேல்யூ ஆஃப் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் ருபீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிமாண்டட் அண்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. இதில் டிங்கிறது டிமாண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஸ்ங்கிறது சப்ளை ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் சப்ளை ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் எந்த புள்ளியில் உங்களுக்கு சமநிலை அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற புள்ளியில் சமநிலை அடையுது. ஸோ ங்கிற பாயிண்டில் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகுதுன்னா ஈக்லிபிரியம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது ப்ரைஸ் லெவல் OP2 இருக்கும் பொழுது, அதாவது ப்ரைஸ் லெவல் OP1 இருக்கும்போது இது ரெண்டும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகாது, தனித்தனியாக இருக்கும். ப்ரைஸ் லெவல் OP3 குறைஞ்சதுனாலும் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாது, தனித்தனியாக இருக்கும். சரியா? இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். இந்த எபவ் டயக்ராம் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், தட் இஸ் வேல்யூ ஆஃப் ருபீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர். அதாவது வேல்யூ ஆஃப் ருபீஸை டேர்ம்ஸ் ஆஃப் டாலராக மாற்றுறது எக்ஸ்சேஞ்ச். ஒய் ஆக்சிஸில் குறிச்சிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரெக்ஸ், அதாவது டிமாண்ட் ஃபார் ஃபாரெக்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரெக்ஸ், அந்நிய செலாவணியின் தேவை, அந்நிய செலாவணி அளிப்பு, இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அட் த பாயிண்ட், ங்கிற பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடுகளும், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிமாண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த புள்ளியில் தேவைப்படக்கூடிய அந்நிய செலாவணி மதிப்பும் அளிக்கப்படக்கூடிய அந்நிய செலாவணி மதிப்பும் சமமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிடி இன்டர்செக்ட் எஸ்எஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் P2ங்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் ஃபாரெக்ஸ், சப்ளை ஆஃப் ஃபாரெக்ஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் சிஸ்டம், ஆர் ஃப்ளெக்சிபிள் ஆர் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் சிஸ்டம்.
மேனேஜ்டு ஃப்ளக்ஸிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் ஆல்சோ ப்ரிவலிங் இன் த சேம் கண்ட்ரிஸ். ஒரு சில கண்ட்ரீஸில் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் கொஞ்சம் மேனேஜாக இருக்கும், அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், அதாவது மேனேஜில் இருக்கும். தட் இஸ் கால்டு மேனேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். ஃபஸ்ட் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா நிலையான பணமாற்று வீதம். நிலையான பணமாற்று வீதம்னா ஒரு நாட்டில் அரசாங்கம் மைய வங்கியின் மூலம் பணமாற்று வீதத்தை நிர்ணயித்தால் தட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு. கவனிங்க, கண்ட்ரீஸ் ஃபாலோ திஸ் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் system agree to keep their exchange at the fixed rate as determined by the government. அதாவது ஃபிக்ஸ்டு ரேட்டை யார் டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிட்டர்மின் பண்ணணும். தட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்டர் த கோல்டு ஸ்டாண்டர்டு. எதனுடைய அடிப்படையில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்டு, அதாவது தங்கத்தின் மதிப்பும் வேல்யூ ஆஃப் கரன்சியோட மதிப்பும் ஃபிக்ஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு. கரன்சியோட மதிப்பு கோல்டு ரேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா அயல்நாட்டினுடைய செலாவணிக்கான தேவை அளிப்பு பணமாற்று வீதத்தை, அதாவது அயல்நாட்டு செலாவணி மேலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டில் ஒரு நாட்டினுடைய மைய வங்கி அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃப்ளெக்சிபிள் ஆர் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னென்னா த சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் ஃப்ரீலி டிட்டர்மின் இன் த ஓப்பன் மார்க்கெட் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அந்நிய செலாவணி தேவையும் அளிப்பும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்டு ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது 4 வீதத்தில் வகைப்படுத்தலாம். ஒன்று பெயரளவு பணமாற்று வீதம், மெய்யான பணமாற்று வீதம், பெயரளவு செயலாக்க பணமாற்று வீதம், மெய்யான செயலாக்க பணமாற்று வீதம். அப்படின்னா என்னென்னா இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 75 rupees. நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் 75 rupee, அதாவது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா 75 divided by 1 is equal to 75. This is bilateral exchange rate. bilateral exchange rate அப்படின்னா என்னென்னா அதாவது இருதரப்பு பெயரளவு பணமாற்று வீதம் அப்படின்னு சொல்லிக்கலாம், நாமினல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதாவது ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. P1 divided by P. அதில் வந்து P அப்படிங்கிறது உள்நாட்டு விலை, நம்மளுடைய இந்தியாவுடைய விலை. P1 அப்படிங்கிறது வெளிநாட்டு பணம், அதாவது $US சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஈங்கிறது பெயரளவு பணமாற்று வீதம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவுடைய விலை எவ்வளோ போட்டிருக்கோம், ஒரு பேனாவினுடைய விலை $50, அமெரிக்க டாலரில் 5. சரியா, பேனாவின் விலை இந்தியாவில் $50, அமெரிக்க டாலரில் நம்ம எத்தனை டாலர் கொடுத்து அந்த பேனா வாங்கணும் அப்படின்னா $5 கொடுத்து வாங்கணும். இது அப்படியே ஃபார்முலா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 75 into 50, 75 into 5 divided by 50 is equal to 7.5. அதாவது மெய்யான பணமாற்று வீதத்தில் 1 என கணக்கிட்டால் 2 நாடுகளின் பணமும் சமமான வாங்கும் ஆற்றல் பெற்றுள்ளதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்தியாவினுடைய விலை, அதாவது உதாரணமாக பேனாவின் விலை அமெரிக்காவில் 0.66 என்றால் மெய்யான பணமாற்று வீதம் எப்படி மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நிலையில் இந்திய ரூபாயும் அமெரிக்க டாலரும் சமமான வாங்குதல் திறனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமமான வாங்குதல் திறனை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டாலர் அதிகமாக இருந்தாலும் வாங்கும் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலாஸ் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மாற்று வீதத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், தட் இஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். எந்தெந்த காரணிகள் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை, அதாவது ஃபாரின் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக லெசனை புக்கை வச்சு படித்து பாருங்கள். புக்கு கண்டிப்பாக கையில் இருந்தால் மட்டுமே இந்த லெசன்ஸ் எல்லாம் இனிமேல் வர லெசன்ஸும் புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரம் புக்கு வாங்க பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.